சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீ ரங்கநாதனுடைய திவ்ய பாதுகைகளை பற்றி 1000 ஸ்லோகங்களை அருளி செய்வதாக திருவுள்ளம் பற்றி வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ பாதுகா சகசிரம் என்கிற ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்திலே முதல் சில ஸ்லோகங்களாலே ஒரு முன்னுரை போல பல விஷயங்களை தெரிவிக்கிறார். அதுதான் பிரஸ்தாவ பத்ததி என்று சொல்லப்படுகிறது. அதிலே கீழே 3வது ஸ்லோகத்திலே அவர் என்ன பண்ணினார், இந்த ஸ்லோகம் இந்த ஸ்தோத்திரம் நிர்விக்னமாக நடைபெற வேணும், அதற்கு நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும் என்றெல்லாம் பிரார்த்தித்து கொண்டார். அதற்கு முன்னாலே ஒரு ஸ்லோகத்தில் என்ன தெரிவித்தார் என்னால், இந்த பாதுகையினுடைய பெருமையை முதலிலே உலகிலே நன்றாக பிரச்சாரம் பண்ணினவர் யார் என்று பார்த்தால் அது பரதாழ்வான். ஏன்னா வால்மீகி ஸ்ரீராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, பாதுகா பட்டாபிஷேகம் செய்து அவன்தான் இந்த பாதுகையினுடைய பெருமையை உலகெங்கும் பறைசாற்றினான். அதனால் அந்த பரதாழ்வானை வணங்குகிறேன் என்பது போல ஒரு ஸ்லோகத்திலே அருளி செய்தார். இப்பொழுது இந்த 4வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அப்படி பரதாழ்வான் செய்திருந்தாலும் அது வால்மீகி சொன்னபடியினால தானே நமக்கு தெரிந்தது. வால்மீகி ராமாயணத்திலே இது இடம்பெற்று அந்த நிகழ்ச்சி விவரிக்கப்பட்டபடியினாலே தானே நமக்கு தெரிந்தது. அப்போது பாதுகையினுடைய பிரபாவத்தை ஒரு நூலாக வெளியிட்டவர் முதல்ல யார் என்று பார்த்தால் அது வால்மீகி தானே. அதனால் அந்த வால்மீகியும் எனக்கு அருளட்டும், நல்ல வார்த்தைகள் என் வாயிலிருந்து வர வேண்டும் என்று, நல்ல வார்த்தைகளெல்லாம் என் வாயிலிருந்து வர வேண்டும் என்று அந்த வால்மீகி எனக்கு அருளட்டும் என்பதாக இந்த 4வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். திவ்யாஸ்தானாத் த்வமிம ஜகதீம் பாதுகே காகமானா பாதன்யாசம் பிரதமமனகா பாரதி யத்ர சக்ரே யோகக்ஷேமம் சகல ஜகதாம் த்வய்யதீனம் சாஜானன் வாச்சம் திவ்யாம் திசது வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிர்மே. எம்பெருமான் அவனுடைய பாதுகை, அந்த பாதுகை எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் அந்த பாதுகையும் கூட சத்தியலோகத்திலிருந்து வந்ததுன்னு சொல்ற. எம்பெருமான் எப்படி ஸ்ரீராமாயணம் சக்கரவர்த்தி திருமகன் இந்த உலகத்திலே வந்து அவதரித்தான் என்று சொல்லுகிற பொழுது வால்மீகி ஸ்ரீராமாயணத்தை அனுசந்திப்பதற்கு முன்னால ஒரு பாராயணம் பண்ணுபவர்கள் ஒரு ஸ்லோகம் அனுசந்திக்கிறது உண்டு. அந்த ஸ்லோகத்தில் ஒரு விஷயம், அற்புதமான விஷயம் தெரிவிக்கப்படுகிறது. என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், பகவான் பரமபதத்திலிருந்து புறப்படுகிற பொழுது அவன் பின்னாலேயே வேதத்துக்கு அதாவது அதிதேவதையான வேத புருஷன் அவனும் பின்னாலேயே புறப்பட்டு வந்தானான். உடனே ராமபிரான் கேட்டானான் அந்த வேத புருஷனை பார்த்து, நீ எங்கு வருகிறாய் என்று கேட்டான். உடனே அவர் கேட்கிறார் வேதபுருஷன், நீர் எங்கு செல்லுகிறீர், தேவரீர் எங்கு செல்லுகிறது என்று பகவானை பார்த்து கேட்டான். நான் தசரதற்கு பிள்ளையாக பிறக்கப் போகிறேன், அதற்காக நான் போகிறேன் என்று பகவான் சொன்னானா. உடனே வேதபுருஷன் சொன்னானா, நானும் பூலோகத்தில் ஒருத்தருக்கு பிள்ளையாக பிறக்கப் போகிறேன். யாருக்கு? வால்மீகிக்கு பிள்ளையாக பிறக்கப் போகிறேன் என்று வேதபுருஷன் சொன்னான்.
அதாவது என்ன, பகவானே வேதமாக, அதாவது பகவானே வந்து ராமபிரானாக அவதரித்த பொழுது சாட்சாத் வேதமே ஸ்ரீ ராமாயணமாக வால்மீகியினுடைய திருவாக்கிலே வந்து அவதரித்தது என்று இப்படி ஒரு சொல்லுவா. வேதவேத்திய நியாயம் என்றே சொல்லுவார்கள். வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேதா பிராச்சேதசாதாசீத்து சாட்சாத் ராமாயணாத்மனா என்று இந்த ஸ்லோகத்திலே இந்த அர்த்தம் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற ஒரு கருத்தை முதலிலே இங்கே வேதாந்த தேசிகனும் அருளி செய்கிறார். என்ன தெரிவிக்கிறார் என்னால், பாதுகை அது எப்படி அவதரித்தது, எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டா அது பரமபதத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லலாம் இல்லையா. எம்பெருமான் பரமபதத்தில் பாதுகையை சமரித்துக் கொண்டிருக்கிறான். அதே பாதுகை தானே இங்கேயும் வருகிறது. பாதுகே திவ்யாஸ்தானாத் துவமிவ ஜகதீம் பாதுகே காஹமானா. அதாவது நீ எப்படி திவ்யாஸ்தானத்திலிருந்து இந்த உலகத்திற்கு வந்து சேர்ந்தாயோ அது போலவே என்ன வந்து சேர்ந்தது என்றால் அந்த பாதுகையினுடைய பிரபாவம் எப்படி வந்ததுன்னா, சரஸ்வதியானவள் எங்கிருந்து வந்தாள்னா சத்தியலோகத்திலிருந்து வால்மீகியினிடத்திலே வந்து சேர்ந்தாள் முதலில். அதாவது அவர் வேதம் வால்மீகியினிடத்திலிருந்து வந்தது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த ஸ்லோகத்தில் பாரதீயத்ர சக்கரே பாதன்யாசம் பிரதமம் அனகா பாரதீயத்ர சக்கரே, முதலிலே அந்த சரஸ்வதியானவள் யாருடைய நாவிலே வந்து முதலிலே அமர்ந்தாளோ, ஏனென்றால் அதற்கு முன்னாலே வால்மீகி ராமாயணம் தான் ஆதி காவியம். அதாவது ஒரு மனிதனாலே இயற்றப்பட்ட காவியம் என்று சொன்னால் முதலிலே ஒரு மனிதனாலே இயற்றப்பட்ட காவியமும் என்று வால்மீகியினுடைய ஸ்ரீ ராமாயணத்தை தான் சொல்லுவார்கள். வேதம் முதலானவைகள் எல்லாம் அபௌருஷேயம், ஒருத்தராலே இயற்றப்படாதது, தானே தோன்றியவை அவையெல்லாம். அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் தான் தோன்றி இதுதான் முதலிலே ஒரு மனிதனுடைய வாக்கிலே ஒரு கவி என்று சொல்லும்படியாக, அதாவது ஒரு கவிதையாக வெளியில வந்தது எதுன்னு கேட்டா வால்மீகி ராமாயணம் தான். அதனால சரஸ்வதியானவள் சத்தியலோகத்திலிருந்து வந்து வால்மீகியினுடைய நாவிலே அமர்ந்து ஸ்ரீராமாயணத்தை வெளிப்படும்படி செய்தாள் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். அது எப்படி போலேன்னு கேட்டாக்கா, திவ்யாஸ்தானாத்து துவமிவா, உன்னுடைய திவ்ய ஆஸ்தானத்திலிருந்து நீ எப்படி வந்தாயோ, திவ்யாஸ்தானம் பரமபதம், அதிலிருந்து தானே கீழே இந்த உலகத்திற்கு பாதுகை வந்து சேர்ந்தது. அதுபோல பாதுகே இங்கே என்ன பண்ணினான்னா, பாதன்யாசம் பிரதமமனகா பாரதி எத்திர சக்கரே, அந்த பாரதி சரஸ்வதியானவள் முதலிலே எங்கே பாதன்யாசம் பண்ணினாளோ, எங்கே தன்னுடைய காலை வைத்தாளோ, வால்மீகியினுடைய நாவிலே காலை வைத்தாள். அதனால தான் இப்படிப்பட்ட ஸ்ரீராமாயணம் என்கிற கிரந்தம் அது ஏற்பட்டது என்று சொல்றார். அதுக்கு மேலே அது ஸ்ரீராமாயணம் அது எப்படிப்பட்டது என்னால் சொல்லுகிறார். யோகக்ஷேமம் சகல ஜகதாம் துவயதீனம் சஹா ஜானன். அந்த வால்மீகி நன்றாக உணர்ந்திருக்கிறார். எதை உணர்ந்திருக்கிறார்? பாதுகையினுடைய பிரபாவத்தை நன்றாக உணர்ந்திருக்கிறார். அது எப்படிப்பட்டதுன்னு கேட்ட, பாதுகை யோகக்ஷேமம் சகல ஜகதாம் துவயதீனம், உலகம் அனைத்தினுடைய நன்மைகளும் கூட, சகல ஜகதாம் யோகக்ஷேமம், உலகனைத்தினுடைய நன்மைகள் அது அத்தனையும் தொய்யதீனம் என்கிறார், உன்னுடைய ஒரு பொறுப்பிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த யோகம் க்ஷேமம் என்று 2 வார்த்தைகள் சொல்லுவதுண்டு சம்ஸ்கிருதத்தில். இந்த சொற்களுக்கு விசேஷமான பொருள் உண்டு. என்னவென்னால், யோகம் என்னால் என்ன, நமக்கு இல்லாத ஒரு பொருள் வந்து சேர்ந்ததானால் அதற்கு யோகம் என்று பெயர். யுக் என்றாலே சேருவது. நமக்கு புதிதாக செல்வம் வந்து சேருகிறதே அதற்கு யோகம் என்று பெயர். சேர்ந்த செல்வமானது பாதுகாக்கப்பட்டால் அதற்கு க்ஷேமம் என்று பெயர். இருக்கிற செல்வமோ அல்லது புதிதாக வருகிற செல்வமோ அதெல்லாம் நன்றாக ரட்சிக்கப்பட்டு நம்மிடத்திலேயே தங்கி இருந்தால் அதற்கு க்ஷேமம் என்று பெயர். யோகம் க்ஷேமம் ரெண்டும். அதனால்தான் இந்த பழைய காலத்தில் ஒரு கடிதம் எழுதினார் கூட, யோகக்ஷேமங்களுக்கு கடிதம் எழுதவும் அப்படின்னு சொல்லுவோம். யோகக்ஷேமம்ன்றது சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை. அது யோகம் புதிதாக செல்வம் சேருவது, க்ஷேமம் சேர்ந்த செல்வம் காப்பாற்றப்படுவது, அவனிடத்திலேயே தங்கி இருக்கும்படியாக செய்வது. இது அனைத்தையும் நிர்வகிக்கிறது எதுன்னு கேட்டா இந்த பாதுகை தான் என்று சொல்லும்படியாக அப்படி அந்த விஷயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்னால், அது எப்படி பிரம்மலோகத்திலிருந்து, இப்படியும் சொல்லலாம், பிரம்மலோகத்திலிருந்து தான் ஸ்ரீரங்கநாதன் திருவயோத்திக்கு எழுந்துருள பண்ணி கொண்டு வந்தான்.
அப்போ ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தான். அதே போல சரஸ்வதி தேவி பிரம்மலோகத்திலிருந்து வால்மீகியினுடைய நாவிலே தன்னுடைய காலை வைத்தாள் என்று. அப்போ முதல்ல பாதுகையை பற்றி ஒரு ஸ்லோகமாக எழுதினவர் யாருன்னு கேட்டார், வால்மீகி ராமாயணம் தானே. அதுக்குத்தானே ஆதி காவியம்னு பேரு. அதனால எல்லா லோகங்களுடைய ஒரு சகல க்ஷேமமும் உன்னதீனம் என்று அறிந்தவர் வால்மீகி. அதனால்தான் இந்த வால்மீகி உன்னை பற்றி சொன்னார். இதே இந்த யோகக்ஷேமம் என்கிற வார்த்தையைத்தான் வால்மீகியும் தம்முடைய ஸ்ரீராமாயணத்தில் அப்படி உபயோகப்படுத்தி இருக்கிறார். பரதன் அந்த பாதுகா பட்டாபிஷேகம் செய்த பிற்பாடு அப்படி எதற்காக பட்டாபிஷேகம் செய்தான்னா, சகல ராஜ்யத்தினுடைய யோகக்ஷேமங்களையும் இந்த பாதுகை வகிக்கிறது என்னதுனாலே பண்ணினான் என்று அங்கே அவர் சொல்றார். அதனால தான் அதே விஷயத்தை இவரும் கூட இங்கே வேதாந்த தேசிகனும் அதை என்ன சொல்லுகிறார்னா, அது யோகக்ஷேமம் சகல ஜகதாம் துவய்யதீனம் என்று எல்லா யோகக்ஷேமங்களும் உலகனைத்தினுடைய யோகக்ஷேமங்கள் எல்லாம் ஹே பாதுகையே உன்னிடத்திலே தான் இருக்கிறது, நீதான் உலகத்திற்கெல்லாம் யோகக்ஷேமங்களை வழங்குகிறாய் என்கிறபடியினால் அதை நன்றாக உணர்ந்தவர் வால்மீகி. அதனால அவர்தான் என்ன பண்ணினார், முதல்ல உன்னை பற்றின விஷயத்தை தம்முடைய ஸ்லோகத்திலே அருளி செய்தார். அதாவது வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற ஸ்லோகங்களிலே அப்படி அருளி செய்தார். அப்படிப்பட்ட வால்மீகியானவர் என்ன பண்ணணும்னு கேட்டா, எனக்கு அந்த வால்மீகி மகர்ஷியானவர் எனக்கு உயர்ந்த வார்த்தையை கொடுக்கட்டும். வாச்சம் திவ்யாம் திசது, திவ்யாம் வாச்சம் திசது, நல்ல வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகளாக இருக்கும்படியாக அவர் எனக்கு அருள் புரியட்டும், அந்த வால்மீகி அருள் புரியட்டும். அவர் யார் என்று கேட்டால் வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிஹி. அவர் பூமியினுடைய காது என்று அவர் அதிலிருந்து உண்டானவர். அதாவது இந்த புற்றுகள் இருக்கிறது இல்லையோ, அந்த புற்றுகளுக்கு பூமியினுடைய காது என்று ஒரு பெயர் உண்டு, வசுதா ஸ்ரோத்ரம். வசுதா ஸ்ரோத்திரம் என்னால் புற்றுகள் தான், அந்த கரையான் புற்றுக்கள் பாம்பு புற்றுக்கள்னு சொல்றமே, இந்த புற்றுக்கள் தான் அந்த பூமியினுடைய காதுகளாக சொல்லப்படுகிறது. இந்த வால்மீகி என்கிறவருக்கு எதிலிருந்து தோன்றினவர்னா அந்த புற்றிலிருந்து வெளியிலே வந்தவர். வல்மீகம் என்றாலே புற்று என்றுதான் பொருள். அவர் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது வால்மீகி தன்னை அறிய தன்னை மறந்து அவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தவத்திலேயே மூழ்கி இருக்கிற பொழுது அவர் அப்படியே அசையாமல் நின்றிருந்தபடியினாலே அவர் ஏதோ மரமோ கல்லோ என்று நினைத்து அதன் மேல் ஏதோ புற்றே கட்டி விட்டதாம். சில ஜந்துக்கள் புற்று கட்டி விட்டதாம். இவர் தவத்தை முடித்து கொண்டு வெளியிலே வருகிற பொழுதோ அந்த புற்றை உடைத்து கொண்டு வெளியிலே வந்தார். அதனால தான் அவருக்கு வால்மீகி என்கிற பெயர் ஏற்பட்டது. வல்மீகாத்து உத்பவா, அதனால அவருக்கு வால்மீகின்னு பேர். அந்த அர்த்தத்தை இந்த பதத்தாலே காட்டுகிறார். வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிஹி. வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிஹி என்னால் பூமி பிராட்டியனுடைய காதாய் இருக்கக்கூடியதான அந்த வல்மீகம் என்கிற புற்றிலிருந்து வெளியிலே வந்தவரான அந்த வால்மீகியானவர் எனக்கு திவ்யாம் வாச்சம் திசது, எனக்கு நல்ல வாக்கை கொடுக்கட்டும். ஏனென்று கேட்டால் முதலிலே இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்தினவர் யார், நன்றாக அருளி செய்தவர் யார் என்னால் அந்த வால்மீகி தான். ஸ்ரீராமாயணத்திலே பாதுகையினுடைய பெருமையை நன்றாக அருளி செய்தார். அப்படி அவர் அருளி செய்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டால், சத்தியலோகத்திலிருந்து எப்படி ரங்கநாதன் இந்த உலகத்திற்கு வந்தானோ அவனோடு கூடவே அந்த பாதுகையும் இங்கே வந்திருக்க வேணும். ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகை இங்கே வந்திருக்க வேணும். அப்படிப்பட்ட பாதுகை எப்படி அங்கிருந்து வந்ததோ அதுபோல சரஸ்வதி தேவியானவளும் வால்மீகியினுடைய நாவிலே அமர்ந்திருந்து இந்த ஸ்ரீராமாயணத்தை அவர் வெளிப்படுத்தும்படி செய்தாள் என்று இப்படியெல்லாம் மிக அழகாக அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்திலே. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश
प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ